பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். 2026 தேர்தல் களம் இப்போது அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட போறதா முடிவு பண்ணியிருக்காரு. இந்த அறிவிப்பு வந்ததும் போது மீம்ஸ் போட்டு கிழிக்கிறாங்க விஜய. நானே பெரிய விஜய் ஃபேனுத, எனக்கே வருத்தம் தான்பா இந்த அறிவிப்புல. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நல்ல மனுஷன் எதுக்கு 2 தொகுதியில நிக்கணும்? 2லையும் ஜெயிச்சுட்டேன்னா என்ன பண்ணுவ? ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வரும், மறுபடியும் மக்கள் ஓட்டு போட போகணும். அப்ப மக்கள் எல்லாம் முட்டாளாவே இருக்கணுமா? என்ன விஜய் என்ன ஒரு ரசிகரும் சொல்லவே எனக்கே வெக்கமா இருக்குனே. இனிமே எந்த ஒரு வேட்பாளரும் ஒரே நேரத்துல 2 தொகுதியில போட்டியிடக்கூடாது. இல்ல உனக்கு எதுவும் பயமா இருக்கா? ஒரு தொகுதியில நின்னு தோற்றுவோம்னு எதுக்கு 2வது தொகுதியில நிக்கிற? 2 தொகுதியில நின்னு ஜெயிக்கிறது, அதுல அப்புறம் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் வைக்க சொல்றது, இதெல்லாம் யாரோட பணம்? உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லைனா நாங்க எப்படி உன்னை நம்புவோம்? மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? எப்படி உனக்கு ஓட்டு போடுறது? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. விஜயகாந்த் ஒரு படத்திலே இந்த டைலாக் சொல்லியிருக்காப்புல, அதை நீங்களே கேளுங்க, ஏற்றுட்டு நீங்களே சொல்லுங்க விஜய் அண்ணன் பண்ணது சரியா தவறானு.